வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். மசோதா தொடர்பான வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவரை நீதிமன்றம் இவ்வாறு வழிநடத்தும் முறையை அனுமதிக்க முடியாது எனவும், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு நாட்டின் மிக உயர்ந்த பதவியின் அரசியலமைப்பு அதிகாரத்தை குறைக்கிறது எனவும் கூறியுள்ளார். புதிய சட்டத்தின்படி வக்ஃபு வாரிய உறுப்பினர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக தொடரப்பட்ட பல்வேறு மனுக்கள் மீதான விசாரணை முடிவுக்கு வரும் வரை உறுப்பினர் நியமனம் நடைபெறக்கூடாது எனவும், 1995 சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட சொத்துக்களை தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை மாணவர்களின் நலன் கருதி மீண்டும் பணியை தொடர உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் வரை மட்டுமே பணியை தொடர உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில், முறைகேட்டில் ஈடுபடாத ஆசிரியர்களுக்கு மட்டுமே இந்த உத்தரவு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில்களில் முக்கிய திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் முற்றிலும் ரத்து செய்யப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய அவர், முதல் கட்டமாக 10 திருக்கோயில்களில் இந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL வரலாற்றில் அதிக சூப்பர் ஓவர் வெற்றிகளை பதிவு செய்த சாதனையை தில்லி கேபிட்டல்ஸ் அணி பதிவு செய்துள்ளது. பஞ்சாப் அணி இதுவரை 4 சூப்பர் ஓவர்களில் 3 வெற்றிகளை பதிவு செய்துள்ள நிலையில், தில்லி அணி 5 சூப்பர் ஓவர்களில் 4 வெற்றியை பெற்றுள்ளது. நடிகர் கமலஹாசன் நடிப்பில் உருவாகி வரும் தக் லைஃப் திரைப்படத்தின் முதல் பாடல் நாளை வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள இந்த முதல் பாடலுக்கு ஜிங்குச்சா என பெயரிடப்பட்டுள்ள நிலையில் படத்தை மணிரத்னம் இயக்குகிறார். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.